பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல ஐடி நிறுவனமான டிசிஎஸோட அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட அதிரடியான ஃபயர் அவுட்டை பற்றின வீடியோ தான் இது. அதாவது டிசிஎஸில் வந்துட்டு 12,000+ எம்ப்ளாயிஸை வந்துட்டு சடனாக வந்துட்டு ஃபயர் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது நீங்கள் சொல்லலாம் ஏஐயோட வளர்ச்சினால தான் இந்த மாதிரி ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு சடனாக வந்துட்டு அதாவது இது முன்னாடி நிறையா ஐடி நிறுவனம் வந்துட்டு நிறையா பேர்த்த வந்துட்டு வேலையை விட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் டிசிஎஸில் வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கான ஃபயர் அவுட் வந்து நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசிஎஸில் வந்துட்டு அதிகமான பேர்த்த வந்துட்டு ஃபயர் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் டிசிஎஸ்லேருந்தே இவ்வளோ பேர்த்த அனுப்பியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கலாம், ஏஐயோட வளர்ச்சியின் காரணமாக தான் இவ்வளோ பேர்த்த நம்ம வந்து ஃபயர் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். டிசிஎஸோட சிஇஓவான வந்து கிருத்திக் வாசன் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாரு, இது வந்து ஏஐயோட வளர்ச்சியின் காரணமாக வந்து நாங்கள் எந்த ஒரு எம்ப்ளாயிஸை வந்து ஃபயர் அவுட் பண்ணலை அப்படிங்கிற வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்காரு சிஇஓ ஆஃப் த டிசிஎஸோட சிஇஓ சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேஃபஸ்ட் சைடுக்காக மட்டும்தான் டிசிஎஸ்லேருந்து இவ்வளோ எம்ப்ளாயிஸை வந்து ஃபயர் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி டிசிஎஸோட அதாவது டோட்டல் டாடா குரூப்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸில் ஜஸ்ட் 2% ஆஃப் எம்ப்ளாயிஸில் மட்டும்தான் ஃபயர் அவுட் பண்ணியிருக்கோங்கிறத வந்துட்டு டாடா குரூப்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செல்ஃபாக நம்மளே தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய புது டெக்னாலஜிக்கு அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு கம்பெனி அது டிசிஎஸில் மட்டும் கிடையாது எங்கேயுமே நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் முடியும். இது மாதிரி இன்னும் எத்தனை ஃபயர் அவுட் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.